السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قبل رسول الله صلى الله عليه وسلم الحسن بن علي وعنده الأقرع بن حابس التميمي جالسا، فقال الأقرع: إن لي عشرة من الولد ما قبلت منهم أحدا. فنظر إليه رسول الله صلى الله عليه وسلم ثم قال: من لا يرحم لا يرحم. ரவாஹு முஸ்லிம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறியவர்களுடன் குழந்தைகளுடன் எவ்வாறு பாசம் மிகுந்தவர்களாக, அவர்களை அரவணைப்பவர்களாக, அவர்களை கொஞ்சுபவர்களாக, முத்தமிடுபவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் பெற்ற குழந்தைகள் சஹாபாக்கள் எல்லாம் திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத ஹதீஸ்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்பண்புகளை நாம் அறிய முடிகின்றது. பொதுவாக உலகில் வாழக்கூடிய நாம் நம் பிள்ளைகள் மீது, பேர குழந்தைகள் மீது அன்பு பாராட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனால் அக்குழந்தைகளை கொஞ்சி முத்தமிட வேண்டும், இரக்க குணத்துடன் பார்க்க வேண்டும் என்பதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் நடைமுறையாகவும் அவர்களின் பண்புகளாகவும் இருந்திருக்கின்றது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறந்த உபதேசமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அரவணைத்தால், கருணை காட்டினால் நாம் கருணை காட்டப்படுவோம் என்பதுதான் மேற்கூறப்பட்ட ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸன் பின் அலி வைந்தஹு அக்ரா பின் ஹாபிஸ் தமீமி ஜாலிசன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முத்தமிடுவதை பார்த்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தையான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க முத்தமிடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே யார் இருக்கா? அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு ஃபகால அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வாறு சொல்றாங்க: இன்னலி அஷ்ரத்தம் மினல் வலதி. யார சொல்லலாம், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, எனக்கு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. மா கப்பல்து மின்ஹும் அஹதன். நான் அவர்களில் எவரையும் நான் முத்தமிட்டதே கிடையாது, நான் முத்தமிட்டதில்லை என்பதாக அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னவுடன் ஃபனலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா பக்கமாக ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு சும்மா கால பின்பு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்: மல்லா யர்ஹம். கருணை காட்டாதவர், யார் கருணை காட்டவில்லையோ, லா யுர்ஹம், அவர் கருணை காட்டப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன?
தம்முடைய குழந்தைகளை, தம்முடைய பேர குழந்தைகளை கொஞ்சுவதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்யப்படுறோம்? கருணை காட்டப்படுறோம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அதாவது கிராமவாசிகளில் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செஞ்சுருந்தாங்க? வந்திருந்தாங்க. கிராமவாசிகளில் சிலர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க? வந்திருந்தாங்க. அப்போது அவர்கள் மக்களிடம், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்துல, நீங்கள் உங்கள் குழந்தைகளை முத்தமிடுகின்றீர்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அந்த கிராமவாசிகள் கேட்டாங்க. அதற்கு அங்கிருந்த மக்கள்லாம் சொன்னாங்க, ஆம், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் என்ன செய்வோம்? முத்தமிடுவோம், கொஞ்சுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பதில் சொன்னாங்க. உடனே அந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் முத்தமிடுவதில்லை, கொஞ்சுவதில்லை என்பதாக சொன்ன பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னாங்க, அல்லாஹ் உங்களிடம் இருந்து கருணையை, இரக்க குணத்தை பறித்து விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ ஒரு குழந்தைகளின் மூலமாகத்தான் என்ன செய்கின்றது? கருணையும் நமக்கு கிருபையும் கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களது பேர குழந்தைகளை கொஞ்சுவது போல் பிற குழந்தைகளையும் கொஞ்சுவார்கள், அரவணைப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எந்த குழந்தையாக இருந்தாலும், வீதியில் போகக்கூடிய சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு சலான் சொல்லுவாங்க. அதே போன்று அவர்களை என்ன செய்வாங்க? அப்படியே கொஞ்சுவாங்க, அன்போடு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட சொல் செயலில் சரியானவர்களாக திகழ்ந்தவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பாபு இஸ்திஹ்பாபு தஹ்னீகுல் மௌலூதி என்ற அந்த ஒரு பாடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஒரு சமயம் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க? தமக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வராங்க. எதுக்காண்டினா, அன்றைய காலத்தில் நம்முடைய குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவை பெறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெண்டு, சில பேர்ச்சம்பழங்களை மெண்டு என்ன செய்வாங்க? அது குழந்தைங்களுக்கு தங்களுடைய எச்சியோடு என்ன செய்வாங்க? முபாரக்கான எச்சியோடு அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வாயில் வைப்பாங்க. இது ஒரு பரக்கத்தா நினைச்சு என்ன செஞ்சாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சில் நம்முடைய குழந்தையினுடைய நாவில் படணும், அதன் மூலமாக நம்முடைய குழந்தை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தம்முடைய குழந்தைய கொண்டுகிட்டு என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவினுடைய அந்த ஒட்டகங்களுக்கு சாய குச்சியை கொண்டு, அதாவது சாயம் பூசப்பட்ட குச்சியை கொண்டு அடையாளம் இட்டு கொண்டிருந்தாங்க. அதாவது இது சதகாவினுடைய ஒட்டகம், இது சதகாவினுடைய ஒட்டகம். அதாவது தம்முடைய பணியாட்களை, வேலையாட்களை கூப்பிட்டு இதுக்கு அடையாளம் போடுங்க, அதுக்கு அடையாளம் போடுங்கன்னு சொல்லாம தாங்களே என்ன செய்யறாங்க? அந்த பணிகளை செய்யறாங்க. சாய குச்சியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்காக என்ன செய்யறாங்க? அடையாளம் போடுறாங்க. இது சதகாவினுடைய ஒட்டகம் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் தாமதிச்சு நிற்கிறாங்க. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தங்களுடைய குழந்தையை கொடுத்து என்ன செய்யறாங்க? யார சொல்லலாம், நீங்க துஆ செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரித்தம் கனியை தங்களுடைய நாவினால் மெண்டு என்ன செய்யறாங்க? அதனுடைய எச்சியோடு என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க? அந்த நாவில் வைக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவர்களுக்கு அப்துல்லாஹ் என்ற ஒரு பெயரையும் சூட்டினார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளினுடைய விஷயத்தில் அன்பானவர்களாக இருக்க வேண்டும்.
கடுகடுப்பானவர்களாகவோ சிடுமித்தனமாகவோ நாம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க. ஏன்னா சில வீடுகளில் நம்ம போய் பார்த்தோம்னா பிள்ளைங்க மேலே எரிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலைகளில் வெளியிலேருந்து வந்த உடனே பிள்ளைங்க பாசமாக வந்து பேச வரும், அந்த நேரத்தை பிடிச்சி தள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் வந்து அன்பு காட்டாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் சிறந்த உதாரணமாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகளை கொஞ்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நற்பண்போடு தம்முடைய குடும்பத்தினர்களிடத்தில், தம்முடைய பேர குழந்தைகளிடத்தில், இன்னும் பிற குழந்தைகளிடத்தில், சிறுவர்களிடத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட நற்குணத்தோடு நற்பண்போடு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளராக இந்த உலகத்தில் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.